1891 பிரிட்டிஷ் ஆட்சியரால் தலித் மக்களுக்கு, பழங்குடி மக்கள், பட்டியலின மக்களுக்கு பஞ்சமி நிலம் என்று தமிழ்நாடு முழுக்க 12 லட்சம் ஏக்கருக்கு மேல வழங்கியிருந்தாங்க. அந்த வகையில அதே போல கடலூர் மாவட்டத்திலும் பஞ்சமி நிலங்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்டன. அப்படி கொடுக்கப்பட்ட நிலம், அந்த நிலம் பட்டியல் சமூகத்தை தவிர வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது, வேற யாரும் அனுபவிக்க கூடாது, பட்டியல் சமூகத்திலே வித்திருந்தாலும் அது செல்லாது என்பதுதான் அந்த பஞ்சமி சட்டம் சொல்லுகிறது. 1991 தமிழ்நாடு அரசினுடைய ஆணையம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனாலும் பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ள தலித் அல்லாத, பட்டியல் சமூகம் அல்லாத மக்களுக்கு, ஆக்கிரமிப்பு செய்துள்ள ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கடலூர் மாவட்ட வருவாய்த்துறை இந்த ஆட்சி நிர்வாகம் பட்டா வழங்கி இருக்கிறது. ஆக அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் பெயரில் பட்டா வழங்கியை ரத்து செய்ய கோரி நாம் இன்று சர்வே நம்பருடன் கிராமம், எந்த கிராமம் என்று குறிப்பிட்டு, சர்வே நம்பரை குறிப்பிட்டு, ஆக்கிரமிப்பாளர் பெயரை குறிப்பிட்டு இன்று மாவட்ட ஆட்சியரிடம் கடலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மண்டல செயலாளர் தோழர் ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் தோழர் பரசு முருகையன் உள்ளிட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் அந்த பஞ்சமி நிலத்தை பறிகொடுத்த மக்கள், கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் நாங்கள் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கின்றோம். விசாரித்து பட்டாவை ரத்து செய்வதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கின்றார். இந்த பட்டாவை ரத்து செய்யவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அடுத்தடுத்த கட்ட போராட்டத்தை நாம் நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பா மருங்கூர், வேகக்கொள்ளை, சிலமிநாதம்பேட்டை, விசூர், காட்டுக்கூடலூர், வேப்பேரியாங்குப்பம், வீரசிங்கக்குப்பம், உறையூர், தெராசு, பணிக்கங்குப்பம், மாளிகமேடு, மாளிகம்பட்டு, பைத்தம்பாடி, அக்கடவள்ளி, எனதிரிமங்கலம், வெள்ளக்கரை, திருவதிகை, புலியூர், இன்னும் பல்வேறு கிராமம் தொடர்பாக நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம். இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கும் ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட கிராமத்தினுடைய விவரங்களோடு நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம். அது இது பன்ருட்டி வட்டத்திலிருந்து மட்டும் கொடுத்திருக்கோம். குறிஞ்சிப்பாடி வட்டத்துல சில இடங்களை குறிப்பிட்டு கொடுத்திருக்கோம். கடலூர் வட்டத்துல சில இடங்களை கொடுத்திருக்கோம். அடுத்த வாரம் அதனை தொடர்ந்து கடலூர் வட்டம் மற்றும் சிதம்பரம் வட்டம், காட்டுமன்னார்கோவில் வட்டம், இப்படி அனைத்து வட்டத்திலையும் உள்ள பஞ்சமி அந்த இடங்கள்லாம் சர்வே நம்பர்லாம் கண்டறிந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட உள்ளோம்.